அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 7 நாட்களுக்கான ராசி பலன் கிரகநிலைப்படி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், கன்னிராசிக்காரர்களோட பொதுவான நல்ல குணங்கள் பற்றியும், நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும், உங்களுக்கு நல்லது நடக்க போகுதா, எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக இந்த 7 நாட்களோட ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு விரிவாக பார்க்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசியின் அதிபதி புதன். கன்னிராசிக்காரர்கள் மிகப்பெரிய அறிவாளிகளாகவும் புதியவற்றை கண்டுபிடிக்கிறதுல ஆர்வமுள்ளவங்களாகவும் இருப்பாங்க. ராசி சக்கரத்தில் 6வதாக வரக்கூடிய ராசி கன்னிராசி. இவங்களை அத்தனை எளிதில் பேச்சில் வெல்ல முடியாது. ஏன்னா இவங்க அபார ஞாபக சக்தி இருக்கிறவங்க. நீங்கள் பேசியவற்றிலிருந்தே உங்களுக்கு பதிலடி கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம தான் பெரியவங்கன்னு இவங்க கிட்ட யாருமே வாதிட முடியாது. இவங்களுடைய வாக்கு சனாதிபதி சுக்கிரன்கிறதால வாக்கு சாமர்த்தியம் உள்ளவங்களா இவங்க திகழ்வாங்க. கனிவான உள்ளம் கொண்டவங்க, கணக்கு புளிங்கன்னு சொல்லலாம். கணிதம், கம்ப்யூட்டர், ஆடிட்டிங் போன்ற துறைகளில் இறங்கி கலக்கிட்டு இருப்பாங்க. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் துறைகளில் புகழ்பெற்று விளங்குறவங்க அனைவருமே புதனின் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. சின்ன சிப் தான் இன்னைக்கு உலகையே ஆளுது. இந்த துறையில் சாதனை புரியறவங்க பலருமே கன்னியில் புதன் அல்லது சந்திரன் இருக்க பிறந்தவங்களாகத்தான் இருப்பாங்க. கன்னிராசிக்காரர்களின் மனம் தெளிந்த நீரோடைய போல இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு மனோபலம் அதிகமாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலுமே நிலக்குலைஞ்சு போயிட மாட்டாங்க. அறிவாயுதம் ஏந்தியே எதுலேயுமே வெற்றி பெறுவாங்க. இன்சொல் மிக்கவங்களா இருப்பாங்க. பெண்களின் பாதுகாப்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தரவங்களா இருப்பாங்க. இவர்களிடம் பெண்கள் இயல்பிலேயே நட்பு பாராட்டுறதுக்கு விரும்புவாங்க. இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா, நாராயணனின் அவதாரங்களான கண்ணன், வெங்கடேச பெருமாள், பாண்டுரங்கன் ஆகிய தெய்வங்களை இவங்க வழிபடலாம். இவங்க இளம் பருவத்தில் கல்வியிலையும் ஆராய்ச்சியிலையும் அதிக நாட்களை செலவழிக்கிறதால 42 வயசுக்கு மேலே வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. ஆனால் அது பெரிய அளவிலான அசுர வளர்ச்சியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, பெரும்பாலும் இவங்க யாருக்காவது பணம் தேவைப்பட்டா பணத்தை கொடுத்துட்டு ஒதுங்கிக்குவாங்க. வேறு யாராவது ஒருவர் தான் இவங்க கொடுத்த பணத்தை கொண்டு அடித்தள மக்களிடம் வந்து நின்று அவர்களுக்குரிய தேவைகளை நிறைவேற்றி தருவாங்க. கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு உதவணும்னு நினைக்கிற இவங்க நேரடியாக அவங்கள சந்தித்து சேவை செய்கிறது கிடையாது. மக்கள் மீது மிகுந்த அன்பும் பரிவும் கொண்ட இவங்க அதை வெளிப்படையாக பகட்டுத்தனமாக காட்ட மாட்டாங்க, பண்போடு வெளிப்படுத்துவாங்க. கன்னிராசியில் தொழிலதிபர்களாக இருப்பாங்க. எதையுமே ஆராய்ந்து முடிவுக்கு வரதில் வரும் நுண்ணறிவு படைச்சவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களை எந்த விதத்திலுமே நம்ம ஏமாற்றவே முடியாது. கன்னிராசி முதலாளியும் நிர்வாகியும் எந்த பிரச்சனையுமே சண்டை போராட்டம் கொண்டு போக மாட்டாங்க. சண்டை போட விரும்பவே மாட்டாங்க. கன்னிராசி பணியாளர்கள் நேர்மையாக ஒழுக்கமாக உழைப்பாளிகளாக இருப்பாங்க. எடுத்த செயலை முடிக்காமல் அறகுறையாக விடவே மாட்டாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. மேலும் கிரகநிலைகளின்படி அடுத்த 7 நாட்களுக்கான ராசி பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தடைப்பட்ட அனைத்து சுப பலன்களுமே தேடி வரும் வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. குரு லாபஸ்தானத்தில் அதிசாரமாக வக்கரதகதியில் சஞ்சரிக்கிறதால வாழ்க்கையில் அனைத்த வெற்றிகளையுமே வழங்கக்கூடிய உபஜயஸ்தானம் வலுப்பெறுது. உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாக போகுது. எதிர்பாராத வீடு, வாகனம் போன்ற சுப செலவு மிகுதியாக போகுது. எதையுமே திட்டமிட்டு செய்ய போறீங்க. நினைப்பது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்னு இருந்த நிலையெல்லாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மாறப்போகுது. மன தடுமாற்றம் நீங்கி காரிய சித்தி உண்டாகும். புகழ் அந்தஸ்தை உயர்த்த அதிகமாக நீங்கள் உழைக்க வேண்டியதுதான் நேரும். மனம் இலகுவாக இருக்கும். முகப்பொலிவு உண்டாகும். பெண்களுக்கு மன உளைச்சல்கள்லாம் நீங்கி நிம்மதி கிடைக்க போகுதுங்க. தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் உங்களை மகிழ்விக்கும். விரும்பிய கடன் தொகையை அரசுடைமை வங்கிகளில் பெறுவது உத்தமம். மந்தமாக இருக்கும் தொழிலெலாம் மளமளவென வளரப்போகுது. அரசின் இலவச வீட்டு மனை திட்டத்தில் வீடு மனை உங்களுக்கு கிடைக்க போகுது. பிள்ளைகளின் திருமணம், உத்தியோகம், தொழில், உயர்கல்வி போன்ற கவலைகள்லாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க போகுது. கண்டகத்தில் சனி பகவான் இருப்பதால் ஏழை பெண்களின் திருமணத்துக்கு முடிந்த உதவிகளை நீங்கள் வழங்க தடையில்லாத முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். மேலும் இந்த வாரம் தங்கள் நேரத்தையும் சக்தியும் நிர்வகிக்க வேண்டியதாக இருக்கும். வார தொடக்கத்தில் நீங்கள் கூடுதல் பணிச்சுமையை எதிர்கொள்ள நேரிடலாம். வீட்டு பிரச்சனைகளும் உங்களை தொந்தரவு செய்யலாம். அதனால் எந்த ஒரு குழப்பத்தையுமே நீங்கும் போதோ அல்லது எந்த முக்கிய முடிவுகளை எடுக்கும் போதோ உங்கள் நல விரும்பிகளின் கருத்துக்களை புறக்கணிக்காதீங்க. இல்லைனா அதை நீங்கள் தீர்ப்பதற்கு பதிலாக உங்கள் பிரச்சனைகளை மோசமடைய கூட வைக்கலாம்.
வாரத்தின் 2ஆம் பாதியில உங்கள் வாழ்க்கையில தடைகள் படிப்படியா குறைய போகுது. இந்த நேரத்துல நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து உங்களுக்கு முழு ஆதரவும், ஒத்துழைப்பும் கிடைக்கும். கடினமான காலங்கள்ல உங்கள் மனைவி ஒரு நிழல் போல உங்களுக்கு இருப்பாங்க. உங்கள் ஆரோக்கியத்தை நீங்க முழுமையா கவனிச்சுக்கணும். மிக மிதமான பலன்கள் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்க போகுது. சில இடங்கள்ல வேலையில அழுத்தம் இல்லாம இருக்கும். சில இடங்கள்ல சவாலா இருக்கும். உத்தியோக ரீதியா ஊதிய உயர்வு உங்களுக்கு இந்த வாரம் வரலாம். ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தடையில்லாம நடக்கும். வியாபாரத்துல விற்பனையும் வருமானமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்லாம் எச்சரிக்கையா ஈடுபடலாம் நீங்க. குடும்பத்துல புரிந்துணர்வு இல்லாத நிலை உண்டாகலாம். பிள்ளைகளால மனநிம்மதி கிடைக்க போகுதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல இணக்கமான சூழ்நிலை இருக்கும். எதிர்பார்த்த மாறுதல்கள்லாம் வர தாமதமாகலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட போகுது. தொழில்ல விரிவுபடுத்த ஏற்ற நேரமா இந்த வாரம் அமையுது. குடும்பத்துல இருந்த விவகாரங்கள்லாம் தீரப்போகுது. பிள்ளைகளால சிரமங்கள்லாம் ஏற்படலாம். பெரியோர்களின் அன்பும் இந்த வாரம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். பிள்ளைகளின் கல்விக்காக நீங்க சேமிப்புல அக்கறை இன்னும் கொஞ்சம் செலுத்தணும். கலைத்துறையினர் திறமைய வெளிப்படுத்துவாங்க. புதிய முதலீடுகள்ல நம்பிக்கையா இறங்கலாம். சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கமான பலன்களை இந்த வாரம் கொண்டு வருவது உங்களுக்கு. 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதால தொழில எதிர்பாராத லாபம் கிடைச்சு கையிருப்பு அதிகரிக்கலாம். நீங்க எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, வியாபார விஷயத்துல அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுக்கக்கூடாது. புதிய முதலீடுகளை ரொம்ப கவனமா செய்யணும். இந்த வாரம் கன்னிராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் தேவைக்காக ரொம்பவே பாடுபடணும். பண விஷயத்துல ரொம்ப நிதானமா நடந்துக்கணும். பெரியவர்களோட ஆசி உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருக்கு. அதனால நீங்க நிதானமா செஞ்சு முன்னேற பாருங்க. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமா மகாலட்சுமி இருக்காங்க. அவங்கள வழிபட மேலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும். அது மட்டும் இல்ல, பணவரவு ஓரளவுக்கு இருந்தாலும் கூட நீங்க எதிர்பாராத செலவுகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதனால சிறிது கடன் வாங்கவும் கூட நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள்லாம் மறைந்து மகிழ்ச்சி உண்டாகும். கடன்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. இளைய சகோதரர்கள் உதவி உங்களுக்கு உண்டாகும். அரசாங்க வகையில எதிர்பார்க்கும் காரியம் கொஞ்சம் இழுபறியா தான் முடியும். அலுவலகத்துல உங்கள் பணிகள்ல கூடுதல் கவனம் கொஞ்சம் செலுத்துங்க. சக பணியாளர்களால தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அவர்களோட பேசுறதுல எச்சரிக்கை ரொம்ப அவசியம். அதிகாரிகள் அனுசரணையா இருப்பாங்க உங்களுக்கு. வியாபாரத்துல விற்பனையை அதிகரிக்க நீங்க கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியதா இருக்கும். உழைப்புக்கேத்த லாபம் கிடைச்சாலும் உற்சாகம் உண்டாகும். கடையை விரிவுபடுத்த தேவையான உதவி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சிரமம் எதுவும் ஏற்படுறதுக்கு இல்லை. புகுந்த வீட்டு உறவினர்களிடையே உங்க மீதான மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். உங்கள் தேவையை அறிஞ்சு கணவர் உதவி செய்வாங்க. பரிகாரமா நீங்க வள்ளி தேவசேனா சமேத முருக கடவுளை வழிபடலாம். தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். நன்மைகள் மேலும் நடந்தேறும். மேலும் இந்த வாரம் ராசிநாதன் புதன் தனவாக்கு ஸ்தானத்துல இருக்கிறதால புத்தி சாதுரியமும் அறிவுத்திறனும் அதிகரிக்க போகுது. எதை செய்யறது எதை விடுறதுன்னு மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்க போகுது. எதிர்பார்த்த பணவரவு தாமதப்பட போகுது. திடீர் சோர்வு உண்டாகும். அடுத்தவரிடம் உங்களது செயல் திட்டங்களை பத்தி கூறுறத நீங்க தவிர்த்தா ரொம்ப நல்லது. உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம். நிதானமா யோசிச்சு செய்யறது ரொம்ப நல்லது. பணவரத்து திருப்தி தரும் விதமா அமைய போகுதுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை அடியோட மாறப்போகுது. குடும்பத்துல நடைபெறும் சில விஷயங்கள்லாம் உங்க கோபத்தை தூண்டலாம். பெண்களுக்கு மன தடுமாற்றம் நீங்கும். கலைத்துறையினருக்கு முயற்சிகள்லாம் சாதகமான பலன்கள் தரும். அரசியல்ல உள்ளவங்களுக்கு மேல் மட்டத்தில் உள்ளவங்களோட வாக்குவாதங்கள்லாம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. மேலும் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் திங்கட்கிழமை முதல்ல சகாயஸ்தானத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதால எடுக்கும் முயற்சிகள்லாம் வெற்றியா முடியும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தேடி வரும். அரசு வழி முயற்சி சாதகமாகும். மேலும் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். குடும்பத்துல சுப காரியங்கள்லாம் நிகழும். வேலை தேடி கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்க போகுது. வெளிநாட்டுல இருந்து நல்ல தகவல்கள்லாம் வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை வரை லாபஸ்தானத்துல குரு, திங்கட்கிழமை சத்ருஜய ஸ்தானாதிபதி வக்ர நிவர்த்தி, 3ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன் என சஞ்சரிக்கிறதால அதிர்ஷ்ட தேவதையின் அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. வியாபாரம் முன்னேற்றம் அடைய போகுது. வருமானம் அதிகரிக்கும். மேலும் அலைச்சல் இருக்கும். சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம திண்டாட வேண்டிய நிலைமை கூட உண்டாகலாம். உங்கள் குழந்தைகளால சிறு பிரச்சனைகள்லாம் வரலாம். அதுக்காக உங்களின் குழந்தைகள் மேல ஆத்திரத்தை காட்டாதீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்க.
சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதக்காரர்களுக்கு செவ்வாய் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதால எடுத்த வேலையெல்லாம் வெற்றியாகும். எதிர்பார்த்த பணம் வரும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி நிறைவேறும். 6ஆம் இட சனியும் ராகுவும் உங்கள் செல்வாக்க உயர்த்துவாங்க. வாழ்க்கை சாதகமாக்குவாங்க. பணவரவ அதிகரிப்பாங்க. தம்பதிகளுக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறும் முன்னாடி பொறுமரம் மற்றும் நிதானம் ரொம்ப அவசியம். திருமணமாகாம அதுக்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறும். புதிதாக வீடு மனை வாங்கணும்னு யோசனை செஞ்சவங்களுக்கு எண்ணம் ஈடேறும் வாரமா இந்த வாரம் அமையும். மேலும் நீங்கள் பரிகாரமாக துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் அர்ச்சனை செய்து வழிபடும் போது எல்லா பிரச்சனைகளையுமே தீர்க்கும். எதிர்ப்புகள்லாம் அகலும். நன்மைகள் நடந்தேறும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.